ஹாய் குட்டீஸ், இந்த பூம் பூம் குட்டீஸ் சேனலை எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹே குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? ஜாம்புவோட புதிய சாகச பயணத்துக்கு போக போறோம். நம்ம ஜாம்புவுக்கு ஒரு மாயா மாலை இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? இப்போ அந்த மாலை அவன்கிட்ட இல்ல. ஹாய் குட்டீஸ், இந்த பூம் பூம் குட்டீஸ் சேனலை எல்லாரும் லைக் அண்ட் அது சப்ஸ்கிரைப் எங்கேயோ மறைஞ்சு பண்ணுங்க. போச்சு. ஆனா ஜாம்பு சும்மா இருக்கானா? மாயா மாலை இல்லைன்னாலும் நம்ம ஜாம்புவோட குறும்புத்தனமும் நக்கலும் ஒருபோதும் குறையாது. அவன் இவன் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். காட்டுல யார பார்த்தாலும் உடனே பின் ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவான். அவனோட நண்பர்களும் ஜாம்புவை சும்மா விடமாட்டாங்க, திரும்ப ரோஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அங்கே ஒரே சிரிப்பலையா இருக்கும். எப்பவாவது ஜாம்பு மாயா மாலைய நினைச்சு பாப்பான். அடடா, அந்த மாலை இருந்திருந்தா இப்ப பறந்து போயிருக்கலாமேன்னு நினைப்பான். ஆனா அதெல்லாம் கொஞ்ச நேரம்தான். உடனே புதுசா ஒரு குறும்பு யோசனையோட நம்ம ஜாம்பு ரெடியாகிடுவான். அப்போ வாங்க குட்டீஸ், நம்ம குறும்புக்கார ஜாம்புவின் புது சாகச பயணத்துக்குள்ள வேகமா போலாம். ஜாம்பு என்னென்ன புது குறும்பு செய்ய போறான்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா? கதை ஆரம்பிக்கலாமா? சத்தமா சொல்லுங்க. ஒரு அழகான காலை பொழுது நம்ம ஜாம்பு காட்டுல வந்து ரொம்ப சந்தோஷமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தான். அவனோட ஆட்டம் பார்த்தாலே நமக்கு ஆசை வரும். யான் யான் யானை துள்ளி துள்ளி வரே நானே. குட்டி தம்பி யானை, குறும்புக்கார யானை, காட்டுக்குள்ள சூப்பர் ஹீரோ யானை. சிங்கம் கூட என்ன கண்ணடால் செதறி ஓடும் பாரு. ஐயோ, சிங்கம் பார்க்கறானே, என்ன கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கு. சரி, இடத்த காலி செய்வோம், இல்லைன்னா சிங்கத்துக்கு நான் இரையாயிடுவேன். கொஞ்ச நேரத்துல ஜாம்புவுக்கு பயங்கரமா பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அவன் குடல் எல்லாம் ட்ரம்ஸ் அடிக்கிற சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. ஐயோ, இப்போ பசிக்க ஆரம்பிச்சிடுச்சே. செமையா பசிக்குதே. கூடல் எல்லாம் கூடு கூடுன்னு அடிக்குது. யாராவது ஸ்வீட் பொட்டலம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். மெமட்னன்ஸ், இந்த காட்டுல என்ன வெஜிடபிள் பிரியாணியா கிடைக்கும்? இல்லன்னா ஒரு மஷ்ரூம் மஞ்சூரியாவாவது கிடைக்குமா? எல்லாம் ஒரே இலை, தழை, காய், கனி. போரடிக்குது. என் ஃபுட் பில் யார் கட்டுவாங்க? மெம்மே. இந்த நேரம் பார்த்து என் பின் பகுதி அரிக்கிறது. என் கையும் எட்டவில்லை. பசி ஒரு பக்கம் என்றால் இந்த அரிப்பு இன்னொரு பக்கம். அவன் அப்படி புலம்பிக் கொண்டே போகும்போதுதான் ஒரு அதிசயம் நடந்தது. ஆஹா, அவன் கண்களுக்கு ஒரு விருந்து காத்திருந்தது. ஆஹா, பட்ட மரம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா பழ மரம். ஆஹா, கண்ணா, லட்டு தின்ன ஆசையா? அதுவும் 2 லட்டு தின்ன ஆசையா? ஹா ஹா ஹா. முதல்ல பசிய தீத்துக்கலாமா இல்ல அரிப்ப தீத்துக்கலாமா? சரி, முதல்ல பசிதான். இந்த குருவிகை எல்லாம் பழத்தை காலி செஞ்சுட்டா நான் பட்டினி தான். ஓமா, எவ்வளவு பழங்கள்! இது என்ன பழம்னு தெரியலையே, ஆனா பார்க்கவே சாக்லேட் லட்டு மாதிரி சூப்பரா இருக்கே. முக்கும் முக்கும். ஆஹா, என்ன இனிப்பு! செம்ம டேஸ்ட். இது ஸ்வீட் கடை பழமா இருக்குமோ? மேம், ஆஹா ஆஹா, என்ன ருசி, என்ன ருசி! இப்போ போயிட்டு என் பின் பக்க அரிப்ப சரி செய்வோம். எங்க அந்த பட்டமரம்? இப்போது பாருடா இந்த ஜாம்புவின் பலத்தை. முக்கும் முக்கும். எப்படி நான் சும்மா டஷ் தான் பண்ணுனேன், விழுந்துருச்சு. குழந்தைகளா, நீங்களும் என்ன போல் பலசாலியா இருக்கணும்னா பழங்கள் நிறைய சாப்பிடுங்க. ஹா 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 ஹா. ஆரம்பிக்கலாமா? தகிட தகிட ஜாம்பு. ஆஹா, அடடா, என்ன சுகம், என்ன சுகம்! இங்கதான் இவ்வளவு நாளா அரிச்சிருக்கு. சொரிஞ்சா செமையா இருக்கே. இதுக்கு மேல மசாஜ் பண்ண யாரும் தேவையில்லை. அப்படியே நான் மசாஜ் சென்டர் போனாலும் எனக்கு மசாஜ் பண்ண இந்த உலகத்துல யாரு இருக்கா? நம்ம ஜாம்புவுக்கு தான் ஒரு பழக்கம் இருக்கு. ஸோ அது யார் கூடவும் சும்மா இருக்காது. யாரையாவது வம்பு கிழக்கும், கிண்டல் பண்ணும். அதுக்கு பதிலுக்கு மற்ற நண்பர்களும் ஜாம்புவை சும்மா விட மாட்டாங்க. அப்படிதான் ஒரு நாள்
இன்னைக்கு வெயில் அதிகமாயிருக்கு. ஏதாவது நிழல் பார்த்து ஓய்வு எடுக்க வேண்டியதான். ஐயோ, இந்த மனிதர்கள் ஏன் எங்களின் வாழ்விடத்தை அழிக்கிறார்கள்? நாங்கள் என்ன செய்தோம்? நாளைய தலைமுறை பிள்ளைகளாவது எங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகிறேன். ஜாம்பு சோகமா ஒரு நிழல்ல உட்கார்ந்து இருந்தான். அப்போ வேகமா ஓடி வந்த முயல் மின்னியை ஜாம்பு ஒரு குறும்புத்தனமான விளையாட்டு விளையாட நினைச்சான். என்ன பண்ணான்னு பாருங்க. ஹேய் மினி, எங்க இவ்வளவு அவசரம்? மின்னல் மின்னி மாதிரி ஓடுறே. ஓவர் ஸ்பீட் நல்லதில்லை. குண்டோதக்கியை பார்த்து பயந்துட்டியா? நான் என்ன விமானமன் மாதிரியா பறந்து வந்தேன்? நீதான் உருளும் பாறை மாதிரி இருக்க. உன் காதுகளை பாரு. நான் வேணா அதை விசிறியா பயன்படுத்திக்கவா? கோடைக்கு சூப்பரா இருக்கும். இதுங்களுக்கு பய இல்லாம போச்சு. எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்குதுக. போடா குண்டா குண்டா குண்டா. ஜாம்பு ஜாம்பு பெரிய பாடி, ரொம்ப ரொம்ப பெரிய பாடி. குதிச்சு குதிச்சு டான்ஸ் போடு ஜாம்பு. வா சின்ன சேர்ந்து பாட்டு பாடலாம். ஆஹாஹா, நான் பெரிய பாடியா இருந்தாலும் நான் ரொம்ப ஸ்மார்ட்டுடா. என்ன சின்ன, பாடுறியா ஆடுறியா? நான் ஆடுற ஆட்டத்துக்கு ஒரு பாட்டு பாடு பாப்போம். இது ஜாம்பு ராக்கிங் ஷோ. டே யானையா, என்னோட வீடு இது. உன்னோட தண்ணீர் குழாய் தும்பிக்கை எடுடா. போய் குளிச்சிட்டு வா. இந்த சின்ன சின்ன மூக்க வச்சு பெரிய பாட்டு பாட போறேன். உன் ட்ரம்ஸ் காதுகளை மூடிக்கோ, கேட்கவே வேண்டாம். இதுக்கு கோபம் வந்தா தலையில இருக்கிற கொண்டை இன்னும் பெருசாகுமே. சின்ன கோபக்கார குட்டி. சிங்னு சிங்னு நான் ஒரு சிங்கர், பாட்டு பாடுவேன் நான் சூப்பர். காட்டில் உள்ளோர் எல்லாம் கேட்பா, ஜாம்பு மட்டும் காத மூடுவார். ஆமா, நான் மூடிக்குவேன். நீயும் என் கூட சேர்ந்து காத மூடிக்க மின்னி. இப்படியே ஜாம்புவோட வாழ்க்கை மகிழ்ச்சியா போகும்போது ஒரு நாள் ஜாம்புக்கு தண்ணீர் தாகம். எங்க தேடியும் தண்ணீர் கிடைக்கலைன்னு சோகமா இருந்தான். அப்போ மேல மேகங்கள் மேளம் வாசிப்பது போல் இடியும் மின்னலுமாய் சத்தம், புயல் காற்று வீசியது. காட்டில் உள்ள விலங்குகள் எல்லா பாதுகாப்பான இடம் தேடி ஓடின. இடியும் மின்னலுமாய் மழை பெய்யத் தொடங்கியது. அப்போது ஒரு சத்தம். உடனே ஜாம்பு யாரோ ஆபத்தில் சிக்கியிருப்பதை உணர்ந்தான். அங்கே ஒரு நரிக்குட்டி நீரில் மூழ்குவதை கண்டான். என்ன செய்தான்னு பாருங்க. யாராவது காப்பாத்துங்க 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 காப்பாத்துங்க. ஐயோ, பயப்படாதே. இதோ வந்துட்டே. இந்த ஜாம்பு இருக்க பயமே. உன்னை நான் காப்பாத்தாமல் விடமாட்டேன். பதறாதே பதறாதே, இதோ வந்துட்டேன். ஐயோ, நான் இந்த மழை வெள்ளத்தில் இறந்து போய் விடுவேன் போலிருக்கே. சரியான நேரத்துல இருந்து நம்ம ஜாம்பு மின்னல் வேகத்துல ஓடி வந்தான். அவன் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி செயல்பட்டான். ஜாம்பு நரியை பிடித்தாலும் அவனுடைய பெரிய உடல் எடை காரணமாக நீரோடையின் விளிம்பில் அவனும் தொங்கிக் கொண்டிருந்தான். பிடி கொஞ்சம் கொஞ்சமா தளர்ந்து வந்தது. யாராவது இருக்கீங்களா? உதவி பண்ணுங்க. சூப்பர் ஜாம்பு சிக்கலில் மாட்டிட்டானே. ஜாம்புவின் பிடி தளர்ந்து அவனும் அந்த சின்ன நரியும் கீழே விழ போனார்கள். அப்போதான் அந்த பெரிய அதிசயம் நடந்தது. ஒரு இடி மின்னலோடு மாயாமாலை ஜாம்புவை நோக்கி வேகமாக பறந்து வந்தது. அதன் சக்தி இருவரையும் காப்பாற்ற புறப்பட்டது. பதறாதே பதறாதே, இதோ வந்துட்டேன் ஜாம்பு. ஆஹா, இதோ வந்துட்டாள் என் மாயாமாலை. இனி நான் சாதா ஜாம்பு இல்ல, பறக்கும் ஜாம்புடா. அப்புறம் என்ன, இனி காட்டுல ஜாம்பு ரைட்டுதா. குட்டீஸ் மாயாமாலையோட ரகசியம் தெரியணும்னா மறந்துராம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை பை.